மன்னிப்பு என்ற குணாதிசயம் எப்படின்னா அன்பினால தான் வரும். நேசிக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நேசம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார் அல்லவா, நாம் அதை விட முழு மனதோடு தேவனை நேசிக்க வேண்டும். முழு அன்போடு முழு ஆத்மாவோடு தேவனை நேசிக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் தேவன் நேர்த்தியாய் செய்வார். தேவனை முழு மனதோடு நேசித்தோமானால் என்ன நடக்கும் என்றால், முதலாவது நாம் ஆலயத்துக்கு சீக்கிரமாய் வருவோம். ரெண்டாவது, ஆண்டவர் மேலே ஒரு பயபக்தியோடு நாம் ஆராதனையிலையோ வார்த்தையை கேட்குறதுல ஒரு பயபக்தி வரும். தேவனை நேசிக்கிற நேசம் அப்படிப்பட்ட நேசமாக இருக்க வேண்டும். பரலோகம் ஒன்றே நம் சிந்தையாக இருக்க வேண்டும். எதுக்காக நம்மளை தேவன் அழைத்தார்? உளையான சேற்றிலிருந்து நம்மளை அழைத்து தூக்கி எடுத்து அவருடைய சபையிலே சேர்த்து அவர் மந்தையிலே சேர்த்து நம்மளை உருவாக்கினார் அல்லவா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் பரலோக சிந்தை நமக்கு இருக்க. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? எனக்காக எப்படியாச்சும் ஆத்துமாக்கள் சம்பாதிக்க மாட்டாங்களா? எப்படியாச்சும்